அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு ஈவினிங்காக போயிட்டு வாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு அரிசி பருப்பு சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் பூண்டு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் வச்சுருவோம், கடலெண்ணெய் விட்டுடுவோம். நான் பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து ரெடியாக கழுவி ஊற வச்சுருக்கேங்க. இப்போ கடுகு, சீரகம் சேர்த்துக்கங்க. பொரிஞ்சு வந்துட்டோம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்துருவோம். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துருவோம். கல்லுப்பு, மஞ்சப்பொடி சேர்த்துக்கங்க. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் 1 1/2 டம்ளர் அளவு, இப்போ 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் இல்லைங்களா? இப்போ நான் 4 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கேன். 3 மடங்கு தண்ணி விடுறேன். தண்ணி நல்லா கொதிக்கிட்டங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. அரிசி பருப்பும் சேர்த்துருவோங்க. பக்கத்துலேயே நம்ம உருளைக்கிழங்குக்கு ரெடி பண்ணிவிடுவோம். உருளைக்கிழங்கு அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துப்பேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து அப்படியே கலந்து விட்டு அது அப்படியே வெந்துட்டே இருக்கும். பக்கத்தில் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். லாஸ்ட்டாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டு இறக்கிட வேண்டியது தாங்க. இப்போ சாதமும் 3/4 வாசி வெந்துருச்சுங்க. இந்த ஒரு லேயர் இருக்கும்போது ஒரு 4 விசில் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன். நல்லா சாதமும் நல்லா மெத்துன்னு வந்துடும், பருப்பும் நல்லா வெந்துருங்க. பக்கத்தில் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. சட்னிக்கு கொத்தமல்லி சட்னி தாங்க. தோசைக்கு கொத்தமல்லி சட்னி எடுத்திருக்கேன். மிளகு சீரகம் வறுத்து பொடி பண்ணது கொஞ்சம், காரத்துக்கு மிளகாய் தூள் கொஞ்சம். உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு, சாதமும் ரெடி ஆயாச்சுங்க. தோசை ஊற்றிடுவோம். கொஞ்சம் கொத்தமல்லி சட்னி, கொஞ்சம் மிளகாய் பொடிங்க. பதட்டத்தில் பாருங்கள், எல்லாம் காலையில் இப்படி தான் ஆகும். மிளகாய் பொடி கொஞ்சம். சாதமும் ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி தோசை, கொத்தமல்லி சட்னி, அரிசி பருப்பு சாதம், உருளைக்கிழங்கு வறுவல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் இருந்தாங்க. திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.